சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த கோ ஸ்லோ. லேபர் லா ஒன்றில் அடிக்கடிக்கு ஸ்மால் கொஸ்டின்ஸில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கேட்கலனாலும் சும்மா விட்டுட்டு வரக்கூடிய டாப்பிக்கும் இது கிடையாது. மிஸ்காண்டக்ட்னு கேட்டாலும் நீங்கள் இந்த கோ ஸ்லோ எழுதலாம். அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ்ன்னு கேட்டாலும் எழுதலாம். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கேட்டால் நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி எந்த வகையான தகராறுகள், ஸ்ட்ரைக்கு, பிரச்சனைகள், இந்த மாதிரியான விவகாரத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கோ ஸ்லோன்ற வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். தனியாக கேட்கணுன்ற அவசியம் இல்லைன்றதுக்காக சொல்கிறேன் நான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிடணும். இந்த கொஸ்டின் இல்லாமல் நான் எக்ஸாம் ஆளை விட்டு வெளில வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜியோடு தான் உள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகணும். அந்த மாதிரியான மிக முக்கியமான டாபிக் தான் இந்த கோ ஸ்லோ. அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு மிக முக்கியமோ அதே அளவுக்கு இதுவும் முக்கியம். ஏன்னா இதெல்லாம் எழுதாமல் வெளில வரவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நேரடியாக அவங்க கேட்கணுன்ற அவசியமும் கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. வாட் இஸ் கோ ஸ்லோ அப்படின்னா தாமத வேலை. இந்த ஒரு 4 லைனை படிக்கும்போது பாருங்கள், அற்புதமாக புரிய வந்துடும். தாமத வேலை என்பது ஒரு வகையான வேலை நிறுத்தம் ஆகும். சொன்னேன் இல்லையா, இது ஒரு வகையான ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கும். டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கும். நீங்கள் கவனித்து பாருங்கள். அதாவது தொழிலாளர்கள் வேலை செய்வது போல் நடித்து வேலையின் தரத்தையும் அதன் வேகத்தையும் குறைக்கும் போராட்டம். ஆக்சுவலாக ஸ்ட்ரைக்குன்னா பார்த்தீங்கன்னா வேலை செய்ய மாட்டாங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. வேலை செய்கிற இடத்துலையே இருப்பாங்க, வேலை செய்கிற மாதிரியே செய்வாங்க, ஆனால் வேலை செய்யவே மாட்டாங்க. ஒரு 100 ப்ரொடக்ஷன் ஆகிற இடத்துல 3 ப்ரொடக்ஷன் 10 ப்ரொடக்ஷன் தான் ஆகும். இதற்கு பெயர் தான் கோ ஸ்லோ. இதனால் நிர்வாகத்திற்கு பெரிய இழப்பு ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் ஸ்ட்ரைக்குன்னு போயிட்டாங்கன்னா அது வேறு கான்செப்டில் போயிடும். கோஸ்லோன்ற கான்செப்டில் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையில்லாத பவர் கன்சப்ஷன் ஆகும். தேவையில்லாத அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா சலுகைகளை கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் பார்த்திங்கன்னா டே பை டே இந்த கோஸ்லோவால் எம்ப்ளாயர்ஸ் அனுபவிப்பாங்க. மேலும் இந்த செயல் வேலை நிறுத்தம் செய்வதை விட மிக மோசமானது. வேலை நிறுத்தமே செஞ்சிடலான்ற நான் கோஸ்லோவை விட. ஏன்னா வேலை நிறுத்தத்திற்கு ஏதோ ஒரு வகையான ஒரு தீர்வு டக்குன்னு கிடைக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. கூடவே இருந்து ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான செயல் தான் இந்த கோ ஸ்லோ. எனவே தொழிலாளர்களின் சம்பள உரிமையை பாதிக்கும் செயல். தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்களேன். வேலை நிறுத்தம் செய்வதை விட மோசமானதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன சொல்லுது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்? தொழிலாளர்களின் சம்பள உரிமையை பாதித்து விடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் கோ ஸ்லோவில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுவதில் சிக்கல் இருக்கிறது. சும்மா நான் வேலை செஞ்சுன்ற கணக்கெலாம் காமிக்க முடியாது. இதுதான் கான்செப்ட். இப்போ சின்னதாக ஒரு ஃப்ளோ சார்ட் பாருங்கள். வித் இன்டென்ஷன், அவர்களுடைய உள்நோக்கத்தோடு தான் இந்த வேலை நடக்குது கோ ஸ்லோ அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. தொழிலாளர்களின் உள்நோக்கத்தோடும் தொழிலாளர்களுக்கு நன்கு தெரிந்த அடிப்படையில் நடப்பதனால தான் வித் இன்டென்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம இந்த இடத்துல உபயோகப்படுத்திக்கிறோம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நோ ஸ்டாப் ஒர்க்கு. ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, ஆனால் மெதுவாக நடக்கும், ஆமை வேகத்தில் நடக்கும். ஆல்டர்னேட்டிவ் டு ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக்குடைய ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த கோ ஸ்லோ. அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் அண்டரில் வருது. இது கேட்டாலும் எழுதணும். அதே போல் நோ சேலரி. அந்த இடத்துல சேலரி கொடுக்க வேண்டிய அவசியம் எம்ப்ளாயர்ஸுக்கு கிடையாது. அதே போல் காம்பன்சேஷன் கேட்டாலும் கிடையாது அப்படின்ற கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதணும். நீங்கள் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோ ஸ்லோ ஈக்குவல் டு சீரியஸ் மிஸ்கண்டக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மோசமான ஒரு செயல். ஸ்ட்ரைக், வேலை நிறுத்தம் செய்வதை விட தாமத வேலை என்பது மிக மிக மோசமான செயல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். கேஸ் ஸ்டடியில் பாருங்கள், கிராம்ப்டன் கிரீவ்ஸ் லிமிடெட் வெர்சஸ் ஒர்க்மேன் 1978 நடக்கிற கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ ஸ்லோ நடக்குது. அதற்குண்டான வழக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு தாக்கல் செய்யப்படுது. ஒரு கேள்வி ஒன்று அரைஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கோ ஸ்லோ என்பது சட்டப்படியான ஸ்ட்ரைக்கா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுது அந்த இடத்துல. அதற்கு ஆனரபிள் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ ஸ்லோ என்பது ஒரு கடுமையான ஒழுக்க குறைவுன்னு சொல்லிட்டாங்க. பாரு, எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை, எவ்வளோ உச்சஸ்தனமான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். கடுமையான ஒழுக்க குறைவு. ஒழுக்க குறைவு கூட கிடையாது, அது கடுமையான ஒழுக்க குறைவு. ஏன்னா வித் இன்டென்ஷனோடு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் குற்றமே அப்படின்றது தான். அதாவது நல்லது செஞ்சாங்கன்னா நல்லது, கெட்டது செஞ்சாங்கன்னா மிக மிக கெட்டது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க.
அதாவது சீரியஸ் மிஸ்கான்டாக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வேலை நிறுத்தம் செய்வதை விட மோசமானது. அப்படிப்பட்ட நாட்களில் நிர்வாகம் சம்பளம் தர தேவையில்லை. யார் சொல்கிறது? இந்த கேஸ் ஸ்டடியில் தான் சொல்கிறாங்க. கோஸ்லோ வந்து சீரியஸ் மிஸ்கான்டாக்ட்னு இந்த கேஸ் ஸ்டடியில் தான் சொல்கிறாங்க. அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா இது இல்லாமல் கொஸ்டின் பேப்பரை ஃப்ரேம் பண்ணவே முடியாது. ஏன்னா மிக முக்கியமான டாபிக், ஏதோ ஒரு டாப்பிக்கில் நீங்கள் எழுதிட்டு வரக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் இது. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டைப் செஞ்சு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.